ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி இசோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன ஆகும்னு தெரியல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வுகள்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஸோ ஒன்று ஒன்றா வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வினோத் பா என்ன வாயா இது வாயா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற விஷயங்கள் நம்மளுக்கு ரசிக்கும்படியாமல் இருக்காது. ஏன்னா ஒரு வாட்டி ஒருத்தங்களை கிண்டல் பண்ணும்போது ஓகே அவங்க கிண்டல் பண்ணாங்கன்னு தோணும். ஓராயிரம் வாட்டி திரும்ப பண்ணும்போது அது பரிதாபத்துக்குரிய விஷயமா போயிடும். இவர் மேலே வெறுப்பு உண்டாயிரும். அந்த மாதிரி விஷயம் தான் பண்ணுறாரு. அதுவும் இப்போ கொஞ்சம் தான் காமிச்சாங்க. ஆனால் லைவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக வினோத் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் ரெட் கார்டு வாங்கிட்டு அடிச்சுட்டு போயிடுவேன் அப்படிலாம் பேசினார். கூட சேர்ந்து இந்த கமருதீனும் ஏதோ காலேஜில் ஏதோ ஸ்கூலில் இந்த ரேகிங்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறமா வெளியே வந்தவொடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்ட்ரெயிட்டாக கமருதீன் போயிட்டு கேமரா முன்னாடி என் ஃப்ரெண்டை இவர் ரொம்ப ஓவராக பேசிட்டாரு, அது பேசிட்டாரு, இது பேசிட்டாரு, இங்கே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு திவாகரை பற்றி பேசிருக்கும்போது டப்புன்னு சுபிக்ஷா வந்தாங்க. எல்லா பொண்ணுகளையும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. இவருக்கு மூஞ்சே சேர்த்து போச்சு. ஏன்னா அவர் அங்கே பதிவு பண்ணுறாராம் கேமரா முன்னாடி. கமருதீனை பற்றி ஊர் உலகத்துக்கே தெரியும். இதில் வேறு அவருக்கு ரெட் கார்டு எல்லோ கார்டு இதெல்லாம் தரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் எல்லா பெண்களுக்கும் இங்கே சேஃப்டி கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்காப்புல. உடனே சுபிக்ஷா செம்மையாக கலாச்சிட்டு போயிட்டாங்க. எல்லா பொண்ணுங்களும் சொல்லாதீங்கன்ட்டுன்னு இப்படி திரும்பி பார்த்தாரு. அதுக்கப்புறமா தான் அந்த சுபிக்ஷாவுக்கும் விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வரும். அதை ஆல்ரெடி நான் போட்டிருக்க போய் பாருங்கள். இன்னும் திருந்த மாட்டாங்க பாருங்கள். அதுதான் கொடுமையாக இருக்குது. ஏன் தான் இந்த மாதிரிலாம் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி வாழணும், அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி கலாய்க்கணும், அதுதான் ஃபன்னு நினைக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்.